டாஸ்மாக் ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்றதையும் கேட்போம். கொடுத்து மறுபடியும் அந்த பாட்டில் திருப்பி கொடுக்கும்போது 10 ரூபா வாங்கும்போது எதுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் நாங்கள் எங்கள் மேலே விசிறாங்க, எங்கள் மேலே அடிக்கிறதுக்கு இது மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு பணி நேரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ரொம்ப 10 மணிக்கு நாங்கள் இது பண்ணுறதுனால கணக்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது 11 மணி 12 மணி ஆயிடுதுங்க. நாங்கள் முடிச்ச 1 மணி ஒவ்வொரு நாள் 1 மணிலாம் ஆயிருங்க. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது ரொம்ப அதாவது ரொம்ப மன கஷ்டமான சூழ்நிலையும் ரொம்ப இதான சூழ்நிலையும் தான், பணி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த துறையில் ரெண்டாவது சம்மந்தமே இல்லாமல் அதாவது நாம் இப்போதைக்கு வந்து நேர்மையாக பில் போட்டு எல்லாமே இது பண்ணி தான் கொடுக்குறோங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த பாட்டில் வந்து எம்ஆர்பி விலையோட லேபிளில் இருக்கிறது எம்ஆர்பி விலை தான், பில்லில் என்ன தனியாக 10 ரூபா வருது அப்படின்னு சொல்லிட்டு அது தேவையில்லாமல் பேசுகிறாங்க. அந்த பில்லில் வந்து அந்த 10 ரூபாய் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க, எங்கள் தளபதி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அது ஏன் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலையும் எடுத்து இடுறாங்க. இந்த மாதிரி தகாத வார்த்தைகளையும் தகாத இதுகளையும் செயல்லையும் ஈடுபடுறாங்க. ரெண்டாவது அம்மையார் பில்ல நாங்கள் வேலைக்கு சேர்ந்தோம். ஆனால் இன்னும் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் டாஸ்மாக் ஊழிகளை ஒரு கொத்தடிமை மாதிரி இப்போ வேலை கொடுத்துட்டு வராங்க. எங்கள் அதிகாரிகளும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு வந்து 5 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா வரைக்கும் வாங்கணும். அதை வச்சு எங்கள் வாழ்வாதாரத்தை தான் ஓட்டி கொண்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து விஜய் சார் வந்து சிஎம் சார் 10 ரூபா வாங்கக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள் யாருமே வாங்குறது கிடையாது. ஆனால் எங்களுடைய சம்பளம் இன்னைக்கு இந்த தேதி வரைக்கும் 12,000 சம்பளம். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 400 ரூபா 350 ரேஞ்சுக்கு தான் வருது. அதை வச்சு எங்கள் குடும்பத்தை தாட்ட முடியாது. எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. எங்கள் வீட்டு வாடகையே ஒரு நாளைக்கு மாதம் 4,000 ரூபா வருதுங்க. எங்கள் பெட்ரோல் அலவன்ஸு மினிமம் 6,000 ரூபா. இவங்க கொடுக்குற சம்பளம் வீட்டு வாடகைக்கும் எங்கள் போக்குவரத்துக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட முடியாது, மண்ணத்தான் திங்கணும். இனிமேல் விஜய் வந்தாருன்னா ஒரு மாற்றம் கொடுப்பாரு. இந்த 2 கட்சிகளும் மாற்றி மாற்றி ஆண்டு வந்து எங்களை கொத்தடிமையில வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் விஜய் வந்து ஒரு மாற்றம் கொடுப்பாரு. இந்த டாஸ்மாக்ல கொத்தடிமையா 23 வருஷமா வேலை செய்யறவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பாரு ஒரு நம்பிக்கையில தான் 75% டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. அது வந்து ஆணித்தரமான உண்மை. ஆனா விஜய் சார் வந்து இதை வந்து மனசுல ஏற்படுத்தி கொண்டு இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும். இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து மனசளவில் ரொம்ப பாதிப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து சுகர் பேஷண்ட், எல்லாம் ப்ரெஷரு, அல்சரு. காலையில 11 மணிக்கு கடைக்கு வந்தா இரவு 12 மணி 1 மணி ஆயிடுது. வீட்டுல போய் 2 மணிக்கு தான் சாப்பிட முடியுது. எல்லாரும் வந்து டெய்லி 1000 ரூபா கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் 23 வருஷமா பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வெறும் 380 ரூபா தான் சம்பளம். அது இல்லாமல் பணிச்சுமை அதிகமாக படுத்துகிறாங்க. இரவு 11 மணிக்குள்ளே எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிர்வாகம் எங்களை வற்புறுத்துது. எங்களுக்கு வந்து ஒரு 8 to 9 மணிக்குள்ளே கடையை க்ளோஸ் பண்ணால் தான் 10 மணிக்குள்ளே நாங்கள் வேலையை முடிச்சுட்டு போக முடியும். எங்களுக்கு சாப்பாடு டைம் கூட இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த 12,000 ரூபா சம்பளத்தை வச்சு எங்கள் குடும்பத்தை தாட்ட முடியாது யாராக இருந்தாலும். அதனால நிர்வாகம் வந்து இதுக்கு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்தி நாங்கள் செய்கிற வேலைக்கு உண்டான ஊதியத்தை எல்லா கவர்மெண்ட் நிறுவனத்துலேயும் எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக 23 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு அதுக்கு உண்டான சம்பளத்தை ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொடுத்தா தான் நாங்களும் எங்கள் குடும்பத்தை தாட்ட முடியும். மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்திற்கு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. அதனுடைய காட்சிகளையும் அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.